So hi, இந்த வீடியோல நம்ம torque, toppling and rolling பார்க்க போறோம். So let's start with torque. Torque வந்து ஒரு turning effect of force. For example, இது ஒரு axial vector. நான் practically explain பண்றேன் torque என்னன்னு. Torque வந்து suppose நம்ம door open பண்றோம். Door open பண்ணும்போது நாம வந்து சில force கொடுக்குறோம், சில distance. அது attachmentல இருந்து சில distanceல ஒரு force கொடுக்குறோம். அதெல்லாம் அது push பண்றோம் இல்லைன்னா pull பண்றோம். It means ஒரு torque act ஆகுது, அதால ஒரு turn ஆகுது. Suppose door turn ஆகுது, இது close ஆகலாம், open ஆகலாம். So அதுதான் நம்ம சொல்றோம் torque is a turning effect of force. ஒரு distanceல main axis attach ஆயிருக்க டோர்ல அதுல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல நம்ம force கொடுக்குறோம். So அது மாதிரி ஃபார்முலா என்னன்னாக்க tau is equal to r cross f. மேக்னிடியூட் பார்த்தோம்னாக்க rf sin theta. இதே மாதிரி இதுல ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னன்னா இந்த சொல்ல போறேன். ஸோ இப்போ ஒரு ராட் இருக்கு, இந்த ராடை நம்ம சிஸ்டமா கன்சிடர் பண்றோம். இந்த ஆக்சிஸ் இதுதான் ஆக்சிஸ் 0 O. ஸோ இங்க ஒரு ஃபோர்ஸ் எஃப் ஆக்ட் ஆகுது, இங்க 3f ஆக்ட் ஆகுது, இங்க 3f ஆக்ட் ஆகுது, 0.4ல 2f ஆக்ட் ஆகுது. இதோட டிஸ்டன்ஸ் 2r, இதோட டிஸ்டன்ஸ் r. ஸோ இது மாதிரி இது என்ன ஃபோர்ஸ் கிளாக் வைஸா கொடுக்குமா இல்லை ஆன்டி கிளாக் வைஸா கொடுக்குமா அப்படி சொல்ல முடியாது. ஸோ நம்ம கால்குலேட் பண்றோம். நான் சொல்லியிருந்தேன் எப்படி இந்த ஃபோர்ஸ் வந்து கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸான்னு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு ஈஸியான ஒரு ரூல் ரைட் ஹேண்ட் ரூல். ரைட் ஹேண்டை எடுங்க, உங்களோட ரைட் ஹேண்டை எடுத்து உங்கள் பாமை இப்படி ஃபேஸ் பண்ணுங்க. பாமை உள் பாம் வந்து மேலே ஃபேஸ் பண்ணணும். இந்த மாதிரி பாமை இப்படி ஃபேஸ் பண்ணுங்க. ஃபிங்கர்ஸை இந்த பக்கம் பார்க்குற மாதிரி ஃபேஸ் பண்ணுங்க. ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுங்க. எஸ், ரைட் ஹேண்ட். உங்கள் பாமை இப்படி பிளேஸ் பண்ணி ஃபிங்கரை இப்படி பிளேஸ் பண்ணி ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுங்க. அப்போ உங்க ஃபிங்கர்ஸ் இப்படி ஃபேஸ் ஆகிட்டு இருக்கும். ஃபிங்கர்ஸை கேர்ள் பண்ணுங்க இந்த பக்கம். கேர்ள் பண்ணும்போது இது வந்து ஆன்டி கிளாக் வைஸா இருக்கு அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ஃபோர்ஸ். அதே மாதிரி உங்க பாம் ரைட் ஹேண்ட் பாமையவே இப்படி எடுத்து வைங்க. ரைட் ஹேண்ட் பாமை இப்படி வச்சு ஃபிங்கரை 3f ஃபோர்ஸ் பக்கம் பண்ணி கேர்ள் பண்ணுங்க. கேர்ள் பண்ணும்போது இந்த பக்கம் கேர்ள் ஆகும். இட் மீன்ஸ் இது கிளாக் வைஸ். அந்த மாதிரி நான் பிரிச்சு 2 டவும் கண்டுபிடிச்சிட்டேன், ஆன்டி கிளாக் வைஸ் டவ், கிளாக் வைஸ் டவ். ஸோ இப்போ நெட்டவும் கண்டுபிடிச்சிட்டேன், கிளாக் வைஸ் மைனஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ஏன்னா கிளாக் வைஸ் அதிகம், அதில் நெட்டவு வந்து 2rf கிடைக்கும். உங்களுக்கு நெட்டவு கிடைச்சதும் டவு இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா, அந்த நெட்டவு இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா. ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாம், ஐ கீழே இறக்கிடலாம். இது ஒரு ஈஸியான மெத்தட் ஆல்ஃபா கண்டுபிடிக்க. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ல உங்களை ஆல்ஃபா தான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் இது எந்த ஆக்சிலரேஷன்ல சுத்துது, ஆல்ஃபா ஆங்குலர் ஆக்சிலரேஷன். இது எந்த ஆக்சிலரேஷன்ல சுத்த போகுது, இத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாதால, இந்த மாதிரி தான் கொஸ்டின். ஸோ டவு இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப். இது ஃபார்முலா. இந்த மாதிரி வெக்டார் ஃபார்ம்ல வெக்டார் ஃபார்ம்ல எஃப் கொடுத்தாங்கன்னா டவு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா மாடுலஸ் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஐ ஜே கேன்னு போட்டேன். ஆரோட வேல்யூ 1,1,-1, எஃபோட வேல்யூ 2,1,-1. இப்போ கால்குலேட் பண்ணணும். கால்குலேஷன் பண்ணலாம். மாடுலஸ் வேல்யூ I cap into -1, -1 minus of -1 minus j cap -1 minus of -2 plus k cap 1 minus 2. ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணிடுவோம். இது டார்க் முடிஞ்சது. மட்டும்தான் டார்க் நெட் இஸ் ஈக்குவல் டு 0. கிளாக் வைஸ் டார்க்கும் ஆன்டி கிளாக் வைஸ் டார்க்கும் ஈக்குவல் ஆகலாம். இல்லைனாக்கா எந்த ஃபோர்ஸுமே அந்த பாடி மேலே ஆக்ட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதில் இந்த கான்செப்ட் ஒரு பாடி ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம் மீன்ஸ் ஸ்டேபிளாக இருக்கும்போது மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஸோ இது ஒரு சிஸ்டமாக கன்சிடர் பண்ணுறோம். இந்த சிஸ்டமாக கன்சிடர் பண்ணும்போது இங்கே ஒரு ஒமேகா1 வெலாசிட்டி இல்லை ரொட்டேஷனல் வெலாசிட்டி ஆக்ட் ஆகுது, டிஸ்டன்ஸ் ஆஃப் r1. அதே மாதிரி இந்த ஆக்சிஸ்லேருந்து ஒமேகா2 ஆக்ட் ஆகுது, டிஸ்டன்ஸ் ஆஃப் r2. ஸோ எப்படி நம்ம பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்ட் இன் ரொட்டேஷனல் ஈக்விலிபிரியம்ல m1 v1 is equal to m2 v2 மாதிரி ஒமேகா1 r1 is equal to ஒமேகா2 r2 ஈக்குவேட் பண்ணுவோம். இது வழியாக நம்ம r1 கண்டுபிடிக்கலாம், ஒமேகா2 கண்டுபிடிக்கலாம், r2 கண்டுபிடிக்கலாம். இது வழியாக நீங்கள் ஒமேகா1 கண்டுபிடிக்கலாம், r1 கண்டுபிடிக்கலாம். இந்த கான்செப்ட் ஏதோ ஒரு எய்ம்ஸ் ஒரு கொஸ்டின் இல்லை ஜே மெயின்ஸ்னு கேட்டுட்டாங்க. ஸோ இந்த கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ணும்போது இது ஒரு ராடு. இந்த ராடில் இங்கே வந்து ஒரு புள்ளி அட்டாச் ஆயிருக்கு, அது வந்து x1 டிஸ்டன்ஸில் இருக்கு. இந்த மாஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கு m3.
இது வந்து x3 டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இது ரெண்டும் நம்ம முன்ன எப்படி பேலன்ஸ் பண்ணுமோ அதே மாதிரி திருப்பியும் பேலன்ஸ் பண்ணுவோம். m3 into g into x3 distance is equal to 2t into x1. நான் ஏன் 2t எடுத்தேன்னா இங்கே வந்து ஒமேகா 1 வந்து 2t, இது ஒரு டென்ஷன். இந்த டென்ஷன் வந்து இந்த புள்ளியால் ஆக்ட் ஆகுது. ஸோ நம்ம m1 m2 எடுக்க தேவையில்லை, ஃபஸ்ட்டு 2tன்னு எழுதுவோம். நெக்ஸ்ட் இந்த 2tயை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக t என்ன, நார்மலாக ஒரு டென்ஷன் ஒரு புள்ளியில் ரிசல்டன்ட் டென்ஷன் கண்டுபிடிக்கும் போது this is the 2020 question. So 2 into m1 into m2 into g by m1 plus m2. ஸோ இதுதான் டென்ஷன். இந்த டென்ஷன் வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணனாக்க நம்ம m1 தெரியும், m2 தெரியும், m1 தெரியும், m2 தெரியும், m3 தெரியும், x3 டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, x1 கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஈஸியாக இது மாதிரி x1 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ்னால் இந்த கான்செப்ட் வந்து அகைன் ரிவைஸ் பண்ணிடுறேன். இந்த கான்செப்ட் வந்து எப்போ ஒரு பாடி வந்து ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் இருக்கும் அது மட்டும் தான் அப்ளை பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா இது மேலே கிளாக் வைஸ் ஆக்ட் ஆகிற டார்க்கும் ஆன்டி கிளாக் வைஸ் ஆக்ட் ஆகிற டார்க்கும் ஈக்குவல். ஸோ நெட் டார்க் வந்து 0. ஸோ இது ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் இருக்குது. அப்போது இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணணும். என்ன டென்ஷன் ஆக்ட் ஆகுதோ இல்லை என்ன ஒமேகா ஆக்ட் ஆகுதோ இன்டூ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைனலாக என்ன ஒமேகா இருக்கோ ஃபைனலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அது. ஸோ இதுதான் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் கான்செப்ட். ஸோ டாப்லிங் எப்போ அந்த கான்செப்ட் வரும்னா ஒரு ஆப்ஜெக்ட், சப்போஸ் இது வந்து ஒரு ஸ்கொயர் ஆப்ஜெக்ட் or square body which is kept on a ground or a table. So the question is, I will explain the concept first. Okay, topple means இந்த பாடிக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுப்போம், அந்த ஃபோர்ஸில் அந்த பாடி வந்து பல்ட்டி அடிக்கும். இதுதான் கான்செப்ட். ஸோ இதில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த மினிமம் ஃபோர்ஸ், அதெல்லாம் அந்த க்யூப் வந்து டாப்பில் ஆகிடணும். ஸோ நீங்கள் எங்கே ஃபோர்ஸ் கொடுப்பீங்க, பல்ட்டி அடிக்கணும், இங்கே ஃபோர்ஸ் கொடுப்பீங்க, இங்கே கொடுத்தா நடுவில் கொடுத்தா ஸ்லைட் ஆகும். ஸோ அங்கே கொடுக்க மாட்டீங்க. இங்கே கீழே கொடுத்தீங்கன்னா மேபி அது வந்து மூவ் ஆகும் இல்லை மூவ் ஆகும் போகலாம். இங்கே கொடுத்தீங்கன்னா ஸ்லைட் ஆகும், இங்கே கொடுத்தீங்கன்னா தான் பல்ட்டி ஆகும் அந்த கார்னரில். ஸோ இதுதான் டாப்பிங். ஸோ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, இந்த ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுறது இந்த கார்னரில் போகுது, இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற டிஸ்டன்ஸ் இஸ் எல். ஓகே, ஸோ டாப்பில் ஆகிற ஃபோர்ஸ் தடுக்கிற ஃபோர்ஸ் வந்து எம்ஜி வெயிட். ஸோ இந்த எம்ஜி வெயிட் வந்து இந்த கார்னர் வந்து L/2 டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுது, இந்த ஃபோர்ஸ் வந்து L டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் டாப்பில் ஆகும், இந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் டாப்பில் ஆகாது. ஸோ இந்த ஃபோர்ஸ் கொடுக்குற ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கணும், அதுதான் நான் ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். எஃப் இன்டூ length act ஆகிறது F L should be greater than or equal to mg distance L/2. greater இருந்தால் தான் டாப்பில் ஆகும். மினிமம்னு கேட்கும் போது equal to, so LL cancel, F is equal to mg/2. when the downward force, that is mg/2, is half of total force applied, then இந்த பாடி வந்து டாப்பில் ஆகிடும். இட் மீன்ஸ் இது வந்து பல்ட்டி அடிச்சிடும். சிமிலர்லி ஒர்க் பவர் கான்செப்ட் ஒர்க் அண்ட் பவர் எனர்ஜி அந்த சாப்டர்லேயே நம்ம பார்த்தோம். ஸோ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் டாட் டிஆர், வேரியபிள் ஃபோர்ஸ். இது கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் இந்த ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட், வி கெட் த ஆன்சர் ஆஃப் ஒர்க். அதே சேம் ரொட்டேஷன் ஈக்குலிபிரியம் integration of tau into d theta. When the torque applied is variable torque, when it is a constant torque, tau into delta theta. So it is a way to find the work. Standard formula kinetic energy is half I omega square. So work done இன்னொரு வேல கண்டுபிடிக்கிறது வந்து change in kinetic energy. Change in kinetic energy is half I omega final square minus omega initial square, because I எப்படியும் சேஞ்ச் ஆகுது ஃபைனல் ஆகும்போது இனிஷியல் ஆகும்போது, பட் ஒமேகா வில் சேஞ்ச், ஃபைனல் ஒமேகா இனிஷியல் ஒமேகா. அண்ட் இப்போ பவர் we have two, average power, instantaneous power. Instantaneous power and the formula tau dot
omega. Average power, total work done by total time, same formula like of work power energy. So ஒரு work done changing kinetic energy by changing time, average power கண்டுபிடிக்கணும். Standard formula, instant formula, instantaneous, P instantaneous. In work energy, work power energy ல F into V, நான் இங்கே tau into omega. ஸோ இது எக்ஸாம்பிள் எப்படி இன்ஸ்டன்டேனியஸ் பவர் கண்டுபிடிக்கிறதுன்னு. வெக்டார் ஃபார்மில் ஒமேகா கொடுத்துருக்காங்க, டவும் வெக்டார் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது 2 1 2 ப்ளஸ் 2 3 6 ப்ளஸ் 4 3 12 ஆட் பண்ணும்போது 20 வாட். திஸ் இஸ் ஹவ் யூ வில் ஃபைண்ட் பவர், இன்ஸ்டன்டேனியஸ் பவர். ஸோ இந்த வீடியோ இப்போ பார்த்த வரைக்கும் டாப்லிங், ஒர்க், பவர் மூணும் பார்த்துட்டோம். ஸோ ரோலிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா சேம் ஃபார்முலாஸ் ஒர்க் பவர் எனர்ஜி மாதிரி, ஆனால் ரொட்டேஷனில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. காமா வேல்யூ ஆட் பண்ணுவோம், அது மட்டும்தான். ஸோ டாப்பிக்கில் பார்ப்போம். ஸோ நார்மலாக ஏ ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஜி சைன் தீட்டா, ஆனால் இதே ரோலிங் ரொட்டேஷனில் ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஜி சைன் தீட்டா பை 1 + காமா. இயர் காமா வந்து கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ என்ன, இது ஸ்கொயராக இருக்கட்டும், சாலிட் ஸ்பியராக இருக்கட்டும், ஹாலோ ஸ்பியராக இருக்கட்டும், அதாவது காமாவோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் ஆக்சிலரேஷன் கிடைச்சிரும். அதே மாதிரி ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், நார்மலாக ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஃபார்முலா வந்து mg sin θ, ஆனால் இங்கே காமா இன்டூ mg sin θ பை 1 + காமா தான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸோட வேல்யூ. ஸோ ஒரு பாடி வந்து இது மாதிரி ஒரு இதில் இருக்கு, ஸ்லாண்டான ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பாடி மேலே. ஸோ இது ரோல் ஆகிட்டு இருக்கு. இதோட வெலாசிட்டி என்ன, ஃபைனலான வெலாசிட்டி. நார்மலான இதில் என்ன பார்ப்போம், √2gh, ஆனால் இதே √2gh ரொட்டேஷனில் √2gh பை 1 + காமா, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ ஹச்சோட வேல்யூ வந்து எல் சைன் தீட்டான்னு எழுதலாம். எப்படின்னா இது எல், இது ஹச், சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஹச் பை எல். ஸோ எல் இஸ் ஈக்குவல் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எல் சைன் தீட்டா. அதுதான் ஹெச்சோட வேல்யூ எல் சைன் தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அப்புறம் ஒரு முக்கியமான இது t is equal to √2l by a means t is inversely proportional to √a. It means √a is inversely proportional to gamma. It means t is directly proportional to gamma. Here t is inversely proportional to √2 √a, and here a is inversely proportional to gamma. It means t is directly proportional to gamma. It means the body which has more gamma value, it will take more time to reach down. The body which has less gamma value, it will take less time to reach downstairs. So again I repeat, in the case of rotation la normally a is equal to g sin theta, ana rotation la g sin theta by 1 + gamma. This friction force normally mg sin theta, friction rotation la gamma mg sin theta by 1 + gamma. Velocity is equal to √2gh, but rotation la √2gh by 1 + gamma. And the time taken to reach the bottom is equal to √2l by a. It means t is inversely proportional to a. From this we know that a is inversely proportional to gamma. It means t is directly proportional to gamma. It means the body which has more gamma value will take more time to reach down. The body which has less gamma value will take less time to reach down by 1 + gamma. ஸோ இந்த கான்செப்ட் இதுலேயே முடிச்சிடலாம். நார்மலாக இது ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிளில் இது டிஸ்க் இல்லை சர்க்கிள் எப்படி வச்சுக்கோங்க. இது ஒரு குட்டி டிஸ்க் இருக்கு. இந்த டிஸ்கோட ரேடியஸ் வந்து ஏ, இந்த பெரிய டிஸ்கோட ரேடியஸ் வந்து 4a. ஓகேவா? இங்கேருந்து இந்த டிஸ்க் இங்கே போகுது, ஃபைன். இந்த டிஸ்க் இங்கே போனதும் வெலாசிட்டி என்ன, ஃபைனல் வெலாசிட்டி என்ன இதான் கேட்குறேன். கொஸ்டின் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். இது ஒரு சர்க்கிள் இல்லை இது ஒரு டிஸ்க் ரஷ்ஷும். இதுக்குள்ள ஒரு குட்டி டிஸ்க். ஓகே, இந்த பெரிய டிஸ்கோட ரேடியஸ் வந்து 4a. இதுக்குள்ள ஒரு குட்டி டிஸ்க் இருக்கு, அதோட ரேடியஸ் வந்து ஸ்மால் a. இந்த ஸ்மால் a வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல ஃபைனலாக போகுது. ஃபைனல் வெலாசிட்டி என்ன கேட்குறாங்க.
ஸோ நம்ம இது யூஸ் பண்ணணும்னா kinetic energy initial plus potential energy initial is equal to kinetic energy final plus potential energy final. எங்கேனாலும் யூஸ் பண்ணலாம். ஒர்க் பவர் எனர்ஜியாக இருக்கட்டும், ரொட்டேஷனாக இருக்கட்டும், நியூக்ளியாக இருக்கட்டும், ஆட்டமாக இருக்கட்டும், செமிகண்டக்டர் எங்கேனாலும். ஸோ இனிஷியலாக kinetic energy இருக்கா, நோ மூமெண்ட், நோ kinetic energy, ஸோ 0 ப்ளஸ் இனிஷியலாக பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்தது, அதுதான் mg இன்டூ height is 4a, mg into 4a height is equal to final kinetic energy. Here final kinetic energy is rolling because it rolled. So final kinetic half mv square into 1 plus gamma. What is the value of gamma for disk? 1 by 2 plus final potential energy. Inga irukku potential energy mgh. h 0 னு எடுத்துறாதீங்க. h இங்க வந்து இங்கே mga. So this mg4a in the mga inside pona minus 3 mga. This 1 by 2 plus 1 is 3 by 2. So 3 by 2 into half mv square, mm cancel. Now so 3ga is equal to half v square into 3 by 2. 3 cancel. In the 2 into 2 4 inside photo. So 4g a v square is equal to, sorry, v is equal to root of 4. So that's it in the concept of rolling. So in the video number torque பார்த்தோம், toppling பார்த்தோம், rolling பார்த்தோம், conservation of momentum பார்த்தோம். So these are very important and you should solve question. So until then, thank you.